ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இப்போ ராஜேஸ்வரி, ரஞ்சிதா 2 பேரும் பொய் சொல்லிட்டு வந்து நம்ம விஜய ஜெயிலுக்கு அனுப்பிட்டு வந்து ஜாலியா உக்காந்துட்டு இருக்கலாம். நம்ம இனிமே என்ஜாய் பண்ணலாம். அதாவது நம்ம கேட்ட மாதிரி கதிரேசனும் வந்து பர்சன்டேஜ் எல்லாம் 2% சொத்தெல்லாம் குடுத்துட்டாரு. ஸோ, அதனால அதையெல்லாம் நம்ம வச்சு அனுபவிச்சு உக்காந்துட்டு இருக்கலாம். இனிமே ஜெயிலுக்கு போயிட்டு விஜய் வந்தாங்க அப்படின்னா, "ரஞ்சிதா நீ கல்யாணம் பண்ணிக்கோ விஜயவே." மல்லியும் வந்து விஜய விட்டுட்டு போயிட்டா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நெனப்புல மிதந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது நம்ம விஜய விட்டு பிரிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பெட்டிஷன் அனுப்புனாங்க. அப்படி அனுப்பிட்டு இப்போ விஜயும் வெண்பாவும் சேர்ந்து இருக்கணும். அதுக்கு தான் நான் வந்து டைவர்ஸ் பெட்டிஷன் அனுப்புறேன். இதில ஏதாவது மாற்றம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இவங்க ஃப்ராடு பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு தான் நம்ம மல்லி ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியோட வீட்லேயும் வந்து ஸ்டே பண்ணாங்க. அதையும் மீறி ராத்திரியோட ராத்திரியா கதிரேசனை மீட் பண்ணி டாக்குமெண்ட்லலாம் சைன் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ கோர்ட்டில் சாட்சியும் ஹை விட்னஸாக ரஞ்சிதா சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரியும் நம்ம மல்லியை பற்றின தப்பாக வந்து சொன்னாங்க. அப்போ கூட பார்த்திங்கன்னா வெண்பா இல்லை என்ன வந்து மல்லி அம்மா நல்ல முறையில் தான் பார்த்துக்கிட்டாங்க. என்னோட அம்மா இருந்தால் கூட அந்த மாதிரிலாம் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு சொன்னதுனால ஜட்ஜும் பார்த்திங்கன்னா குழந்தைங்க எப்பவுமே பொய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரியவே திட்டி அனுப்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னங்க இப்போது நம்ம மல்லி பற்றின ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்களே உயிரோடவே விடக்கூடாது, விட்டால் மேலும் மேலும் இந்த அளவுக்கு தான் பண்ணிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு கெரோசின் 5 லிட்டர் வாங்கிட்டு வந்து அவங்க மேலே தபன்னு ஊற்றிட்டு இருக்கிறாங்க. ஊற்றுனது மட்டும் இல்லாமல் நெருப்பு குச்சி எடுத்து பற்ற வச்சுட்டு உங்களை இப்படியே கொளுத்தி சாம்பலாக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கொளுத்து தான் போகிறாங்க. நெருப்பு விட்டு எரிய போது ராஜேஸ்வரியையும் ரஞ்சிதாவையும் அணைக்க யார் வர போகிறாங்க? அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்களே தண்டனையை அனுபவிக்க தான் போகிறாங்க. ஸோ மல்லி அதை நின்று பார்க்க தான் போகிறாங்க. அடுத்த கட்டமாக நம்ம மல்லி எதுவும் ஆகாமல் வெண்பாவை நல்லபடியாக பார்த்துக்க தான் போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.